கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருகிறார். உன் சமாதானத்தை நதியை போல பாயும்படி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே வார்த்தை தருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் சமாதானத்தை தேடி பல இடங்களுக்கு அலைகிறார்கள். இன்றைக்கு சினிமா கொட்டகைகளுக்கு போனால் சமாதானம் கிடைக்கும், அல்லது மது அருந்தினால் சமாதானம் கிடைக்கும், அல்லது ஏதாவது வகையிலே பொழுதுபோக்குகளுக்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும், சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அநேக இடங்களிலே சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அவைகளெல்லாம் நமக்கு சமாதானத்தை தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சீசர்களுக்கு தரிசனமான எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலே உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. இயேசுவின் இடத்திலே வந்தால் நிச்சயம் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அதுவும் சாதாரணமானது அல்ல. நதியைப் போல பாய்கிற நதி என்று சொன்னால் அது வேகமாய் ஓடக்கூடிய ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு பகுதியாய் இருக்கிறது. அதுபோல அந்த நதியைப் போல நமக்கு சமாதானம், அளவுக்கு அடங்காத சமாதானம், வேகமாய் கிடைக்கிற சமாதானத்தை தேவன் நமக்கு நிச்சயம் தருவார். அதனாலே இந்த உலகத்திலே ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், நம்முடைய பணங்கள், வருமானங்கள் இவைகள் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. இன்றைக்கு எத்தனை பேர் அவைகளிலிருந்தும் சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.